ஹலோ திருவப்பா ஹலோ என்ன வாங்கக்காவா என்ன இப்படி சொல்லிட்ட வாங்கக்கான்னு சொல்ற உனக்கு நான் மதனியா நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமா நந்தவனத்துக்கு வந்திருக்கோங்க நந்தவனத்துக்கா ஆமாங்க நான் மட்டும் வரல என் அக்காலும் வந்திருக்கா ஏன் பொண்ணு இல்லையே ஆஹா அவ என் அக்கா தான் பொண்ணே நான் தானே அதெல்லாம் போயிடலாம் ஹலோ பூஜைக்கேத்த பூவிது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது மேல போட்டதாவே சேலையாகி போனது சேலையாகி போனது அடடடா நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்து அவனானே கொஞ்ச நேரம் பேசினா கூலி கேட்கிற பூஜை கேட்ட பூவினி நேற்று தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது கூலி கேட்கிற பூஜை கேட்ட பூவினி நேற்று தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது பார்த்தது சேலையாகி போனது வேலையாகி போனது அவனாடி யார் அவனா நான் மட்டும் இல்லைங்க அக்கா வந்திருக்கா அவளை பாக்குறீங்களா அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க வண்டியில வரையில 2 பேர் தானே வந்து இன்னொருத்தி எப்படி வந்து அவளை நீங்க பாக்கலையா இப்ப பாருங்க அப்படியே அழகுனால அழகு கேரளா அப்படியே கேரளா பட்டாளது. கேரளா டிக்கெட் ஆமா நாட்டுக்கட்டை அழகு பெண்டுகளா சீமை போட நான் இருப்பேன் அண்ணன் நல்ல நடப்பே அச்சு வெள்ள போல இருப்பேன் அண்ணன் நல்ல நடப்பே அச்சு வெள்ள போல இருப்பேன் அழகு பெண்டுகளா சீமை போல இருப்பேன் என்னடே ஆடண்டுக்காரு ராசா ரோசாப்பு பாடிருச்சு சொல்லுடு என்னடு போலாமா பின்னாடி ஆமா கிட்டி குச்சி நாளைக்கு அடிப்போம் அன்னைக்கு வேணாம் இன்னைக்கு வேணும் ஏ இன்னைக்கு அடிக்க முடியாதுடி ஐதா வருவாருன்னு அகட்டி வச்சு படுத்துறீங்க ஐதா வருவாங்கன்னு அழ வச்சு படுத்துறீங்க ஐதா வருவாருன்னு அகட்டி
தடவை வா மச்சான். மச்சான் வருவரையில மல்லக்கண படுத்திருந்தேன். மச்சான் வருவரையில மல்லக்கண படுத்திருந்தேன். மச்சான் வருவரையில மல்லக்கண படுத்திருந்தேன். மச்சான் வர பொங்கலே அழகு பெண்டுகளா மாடு மிதிச்சிருச்சு. ஐட்டத்துலயா மாடு மிதிச்சிருச்சு. அண்ணா பேச்சு வெள்ள போடு இருப்பே அச்சு வெள்ள போடு இருப்பே சின்ன அழகு பெண்டுகளா சினி வர போடு இருப்பே. ஏண்டி ஆம்பளை எல்லாம் இருக்கா உள்பாவடையும் கட்டாம ஒண்ணும் காட்டாம ஐயா ஐயா கீழே விடுறி. கீழே வில்லான்னு பாக்குற ஆளு கிடைக்க மாட்டேங்குது மச்சான். சேலை சொன்னீங்களா? சேவகமூர்த்தி அத்தான் அவர்கள் எங்க டான்ஸாக நடிக்கும் கலைச்செல்வி அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திருக்கிறார். இது என்னடி கரிமூட்டத்துல வேலை பாக்குற மாதிரி இருக்க ஏண்டியே? என்ன மச்சான் பண்றது? எவ்வளவுதான் வீடு வெள்ளையா இருந்தாலும் அருப்பா கருப்பா தானே இருக்கு. அது ஏன் கருப்பாணி வச்சிருக்க? சிலிண்டர் வாங்கி வைக்க வேண்டியது. உடம்பு ஹீட்டுக்கு அப்படித்தான் மச்சான் இருக்கு மச்சான். ஆனா பொம்பளை பிள்ளைய மட்டும் பிறக்கவே கூடாது மச்சான். ஏன் பொண்ணா பிறந்தா பெரிய பாவம் மச்சான். என்னடி இப்படி சொல்ற? பொண்ணா பிறந்தா தான் புண்ணியம் சொல்றாங்க, நீ என்ன பொண்ணா பிறந்தா பாவம்ங்கற? அது தெரியாதவங்க சொல்லுவாங்க. ஏன்? ஆனா பொண்ணா பிறந்து பெரிய கஷ்டம் மச்சான். ஏன்? பொண்ணா பிறந்து எல்லாரும் வயசுக்கு வருவாங்க. ஐயா பின்னாடி நோண்டுறாங்கல டேய். இந்த புள்ளைய சேலைய கட்டிட்டு வர விட மாட்டேங்கிறாங்க, நோண்டிடுறாங்க உடனே. பின்னாடி நோண்டி என்ன பண்றது? குண்டிதான் பெருசா இருக்கு. சீச்சி மச்சான் பொண்ணா பிறந்து எல்லாரும் வயசுக்கு வருவாங்க. ஆமா அது மாதிரி நான் வயசுக்கு வந்தேன். நீங்களுமா? எப்படி தெரியும் வயசுக்கு வந்தேன்? எப்படி? சின்ன வயசுல எல்லாத்துக்கும் சறுக்கி விளையாட ஆசை இருக்கும். ஆமா நானும் சர்க்கிள்ல சறுக்கி விளையாடணும்னு சொல்லிட்டு ஏணி படிக்கட்டுல ஏறி மேல இருந்து சர்ன்னு சறுக்கிட்டு வந்தேன். சரி. அந்த தகரம் ஒண்ணு கிழிஞ்சு போய் நெட்டாம இருக்கிறத நான் பார்க்கல. சரி. கால் ரெண்டு அகட்டி வச்சு சர்ன்னு சறுக்கிட்டு வந்து அதுல ஏன் கொண்டு கொடுத்த? என்ன பண்றது ஏன் நிலைமை? அதுல போய் வயசுக்கு வந்துட்டேன். சின்ன இருந்து பெருசா கிழிஞ்சு டாக்டர் கிட்ட போய் தைக்க சொன்னா இதுக்கு ஊசி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயா ஓட்ட பெருசாகி போச்சா? ஆமா மச்சான். 5 ரூபா ஃபேவிக்விக் வாங்கி ஒட்டி வச்சுட்டு இப்போ ஒண்ணு கூட போக முடியல, குப்புன்னு ஒட்டிக்கிச்சு. தண்ணிக்கு நீயே விட்டுறாதடி, விட்டேனாக்க அந்த பேபி குயிக்கு விட்டுறேன். ஏன் மச்சான் கேட்குறேன்? இப்படி வயசுக்கு வந்து எல்லாம் குடிசை கட்டி குடிசுக்குள்ள விடுவாங்க. சரி. குடிசுக்குள்ள உள்ள விட்டதுக்கு அப்புறம் அந்த உலக்கை எதுக்கு தெரியுமா முன்னாடி போடுறாங்க? ஏன்? அடியே இப்பயே இந்த உலக்கையை பார்த்துக்கடி, நீ கல்யாணம் பண்ணி இது மாதிரி ஏகப்பட்ட உலக்கையை பார்க்கணும்னு சொல்லி இந்த உலக்கையை போடுறாங்க. அது சரி. கற்கருவா ஒண்ணு போடுவாங்கல்ல, எதுக்குடி? அந்த உலக்கையை மீறி நீ வெளியே போய் ஏதாவது ஆம்பளை தேடிட்டு அலைஞ்ச உன் கழுத்தை குறன்னு அறுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் மச்சான் அதை போடுறது. அது மட்டும் இல்ல மச்சான், இப்படி வயசு வந்ததுக்கு அப்புறம் நான் முத ஒரு ஆள் கல்யாணம் பண்ணேன். யாரு தெரியுமா? யாரு? பஸ்ல கண்டக்டர் வேலை செய்யறாருல, அந்த கண்டக்டர் கல்யாணம் பண்ணேன். உயிரோட இருக்கானா இல்லையா? ராத்திரிக்கு தூங்குறப்ப என் துணியை பூரா கிழிச்சிடறான் மச்சான். ஏன் தெரியுமா கிழிக்கிறியா? ஏன்? அவன் பஸ்ல டிக்கெட் கிழிக்கிறியா? ஐயா அந்த கிழிக்கிற புத்தி அவனை விட்டு போக மாட்டேங்குது. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆட்டோ ஓட்டுறவனை கல்யாணம் பண்ணேன். சரி. அவன் என்ன செஞ்சான்? அவன் பைபாஸ்ல மண்டை ஆரம்பிக்கிற இடத்துல ராத்திரி மல்லாக படுத்து கண்ட இடத்த பிடிச்சி அமுக்குறான் மச்சான். அங்கதான் சத்தவர், இங்க நான் தான் வீர் கத்தணும். அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணேன். டாக்டர் கல்யாணம் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு ரொம்ப கொனட்டாதடி. என்ன புழுக்குள்ள உள்ள போயிருச்சா என்ன? போடட்டா எதடி? போடட்டா. ஏய் ஆம்பளைல இருக்காங்க, சேலை கீழே இறக்கி விடு, உனக்கு மரியாதை இல்ல. அப்படி போடட்டான்னு கேட்டியா? சரி. நானும் ஆசையா ஆர்வமா எந்திரிச்சு நிக்கிறேன். கடைசியில இவ்வளவு பெரிய ஊசி கொண்டு வந்து நிக்கிறேன் மச்சான். எதுக்கு? அவன் மாட்டுக்கு சென ஊசி போடுற டாக்டர். ஆத்தாடி அத்தம்பரிய ஊசினா அப்ப மாட்டுக்கு செனைக்கு போடுறதே? நான் மாடா பெக்க முடியும், வயிற்றுக்குள்ள மாடு நின்னுச்சா கறவை எப்படி கறக்குறது? நீ இதுக்கு போட்டுறாதடி, சென்னை ஆயிருவா. அதனால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணான்னு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணேன். சரி. அரசியல்வாதி கல்யாணம் பண்ணா நல்லா பேரும் புகழமா பிழைக்கலாம்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணி பாரு மச்சான். நான் மாசம் ஆயிட்டேன். மாசம் ஆனதுக்கப்புறம் திருப்பி நீ ஒரு தடவை வாசிப்பாங்க. என்ன பேரு? சேவகமூர்த்தி. சேவகமூர்த்தி அத்தான் அவர்கள் இங்கே அன்பு கொடுத்து பெருமைத்தான். அத்தான் அவர்களுக்கு குஞ்சு மொத்தம். ஐயப்பா குஞ்சு இருக்கு என்னன்னு தெரியலையே, நீ போய் தடவி பாரு. சரி மச்சான். நான் எதிர விட்டேன் வாயில அந்த அரசியல்வாதி கல்யாணம் பண்ணது மச்சான். அரசியல்வாதி கல்யாணம் பண்ணி நான் மாசம் ஆயிட்டேன். மாசம் ஆனதுக்கப்புறம் டாக்டருக்கு போய் செக்அப் போயிருந்தேன். டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, உன் புருஷன் ஃபோன் நம்பர் கொடுமா, ஃபோன் பண்ணி சொல்றேன் இந்த நல்ல விஷயத்த அப்படின்னு சொல்ல. சரி. என் புருஷன் சேலத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருந்தியா? சேலத்திலயா சேனத்திலயா? சேனையெல்லாம் எந்திரிக்க மாட்டேங்குது மச்சான். சேலத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருந்தியா? சரி. அந்த நேரம் இந்த டாக்டர் ஃபோன் பண்ணி உங்க பொண்டாட்டி முழுகாம இருக்குன்னு சொல்ல. ஐயா அதுக்கு என் புருஷன் என்ன தெரியுமா சொன்னியா? என்ன? அது நான் செஞ்ச சதி இல்ல, எதிர்கட்சிக்கார செஞ்ச சதின்னு சொல்லி. அங்கேயுமா பொண்டாட்டி மாசமாக்குற எதிர்கட்சிக்காரனா வருவியா?
அவனை கூட விடுங்க. தயவு செஞ்சு இந்த அம்மன் மைசூர்கார மட்டும் யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க. இவர் கல்யாணம் பண்ணி நான் ஏமாந்து போயிட்டேன் மச்சான். என்ன அப்படி? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு 10க்கு 10 ஃபோக்கஸ் லைட் வச்சுக்கு. சரி, இந்த புள்ள போய் பால்சம் எடுத்து வைக்கப்பட்டு உள்ள போய் நிக்கிறேன். மைசூர்கார உள்ள வந்து என்ன தெரியும் பண்ணாரு? என்ன இது மாதிரி மைக் எடுத்து கையில பிடிச்சி, சரி இன்று 20 சரியாக 10 மணிவில் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதால் ஆங்காங்க இருக்க ஊர் பொதுமக்கள் அனைவருமே வந்து கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஏண்டா சாந்தி முகூர்த்தத்தையா? அதை வந்து பாக்குறாங்க, வயசு பசங்க பார்த்தா கூட பார்த்துட்டு போடுறது விடலாம். பல்லு போன கிழவனெல்லாம் முன்னாடி வந்து ஆணும் வாயை பொழுது கொடுத்து உட்காந்து பாக்குறேன். தயவு செஞ்சு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னடி, என்னை மாதிரி பெண்கள் நிறைய பேர் நாடகத்தை பாக்குறீங்க. ஆமா, யாரை வேணா கல்யாணம் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு கொத்தனார கல்யாணம் பண்ணாதீங்க. ஏண்டி அப்படி சொல்றேன்? அவங்க தான் பட்டுன்னு அடிப்பாங்க. பட்டுன்னு அடிப்பாங்கன்னு கல்யாணம் பண்ணேன். ஒரு நாளைக்கு 1500 ரூபா சம்பளம், எப்படியாவது நம்ம 4 பேருக்கு முன்னாடி நல்லா பொழைச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணேன் மச்சான். உனக்கு பொழக்க தெரியல ஒழுங்கா? இல்ல மச்சான், பொழந்து காட்டணுன்னே. சரி, அவனால முடியல மச்சான். ஒரு நாள் பாரு மச்சான், நைட்டி போட்டுட்டு வீட்டுல மல்லாக்க படுத்திருந்தேன். சரி, அவன் தூக்க கரகத்துல என் மூக்கு ஓட்ட, வாய் ஓட்ட, காது ஓட்டையை பார்த்து செவுத்துல சார ஓட்டை நினைச்சுக்கிட்டு கரவையை கரைச்சு மூக்குல பாதி வாயில பாதி குப்பு குப்பு குப்புன்னு அடிக்கிறான் மச்சான். நல்ல வேலையா போச்சு, பின்னாடி உள்ள ஓட்டையாவது விட்டானே. இல்ல மச்சான், அதையும் உடப்பாடு இல்லையே. அந்த நேரம் காத்தடிச்சு என் நைட்டு மேல தூக்கிருச்சு. சரி, மூக்கு ஓட்ட வாய் ஓட்ட பார்த்தவன் அதை பார்த்தா சும்மா இருப்பானா? ஆத்தாடி, செங்கல் எடுத்து உள்ள திணிச்சான் பாரு. ஐயோ, அடுத்து மனேசு கிட்ட வச்சு தேக்க நான் வீர்னு கத்திட்டு எந்திரிச்சு வந்துருச்சு. அவ்வளவு நேரம் சொன்னையிலையா மேடி கிடந்த? என்ன மச்சா பண்றது, அந்த செங்கலை கூட குழி பெருசா இருக்குது. மச்சான் நெல்ல வேலை அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தேன். நெல்ல வேலை கொத்தரா கல்யாணம் பண்ணதுனால செங்கல் எடுத்துட்டு வந்தியா? ஆமா. ஒருவேளை வெல்டிங்கார கல்யாணம் பண்ணது எங்க வச்சு வேலையாகி போச்சு, வெல்டிங் வச்சு விட்டுருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்குது மச்சான். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஊர்ல யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த முன்னாடி தலைப்பை போட்டுருக்காரு பாத்தியா, அந்த வெள்ளை சட்டை மச்சான், கல்யாணம் பண்ணலாமா? என்ன கம்முன்னு இருக்கிற? வேணாமா? ஓமையாட்டு இருக்குது. பே 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 பே. சரி இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படியே ஆசையை சொல்லிட்டு போலாமா, இல்லை அப்படியே போயிட்டுமா? எப்படி? போயிருங்க ஆசை சொல்லவே முடியல. ஏண்டி என்னடி ஆபாட்டிதே? ஏண்டி உனக்கு இவ்வளவு காலம் என்ன அப்படியே சுத்திட்டே இருக்கிற? என்னடி பண்றது? நான் கூட என்னமோ ஆச்சரியம் பார்த்தேன். ஏண்டி உனக்கு இவ்வளவு நேரம்? ஏண்டி உங்களுக்கெல்லாம் இயற்கையா இருக்குது. உனக்கு இயற்கையா? நான் எடுக்கிறத எடுத்து வைக்கிறத வச்சு மாட்டுறத மாட்டி. என்னத்தை எடுக்கிறத எடுத்து வச்சுக்கிறத வச்சுரு எல்லாம் வைக்கிறது தாண்டி. ஒண்ணு அந்துட்டு போனாலும் பீர்னு கட்டிட்டு. ஆமா, ஒண்ணுதான். அடியே சின்னக்க, என்னை பார்த்தா உனக்கு ஒண்ணு ரொம்ப அழகா இருக்கு அடி. இன்னைக்கு என் மேனியை பாத்தியா? உன் மேனி விட பளபளப்பா இருக்க. என்னடி பிடி தைக்கிற? என் மேனியின் பளபளப்பு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நான் நாய் பீய போட்டு குளிக்கிறேன். நாய் பீயா? வீணா போனவள என்ன சொல்ற? அது மட்டும் இல்லடி, உன் கூந்தல் வேலை கருகருன்னு என்ன போய் தைக்கிற? என் கூந்தல் கருகருன்னு நீரமா அடர்த்தியா இருக்க காரணம் என்ன தெரியுமா? கேடி இவ. நான் உன்னை லவ் பண்றேன், நீ லவ் பண்றாயா? நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி டொங்காஸ் கூட போட முடியாது. அவன் தான் சொல்லிட்டால, கிட்டியோட அடிக்க முடியாதுன்னு. கோலாட்டம் ஏமாந்து போயிருவேன். கூந்தல் வேலை கருகருன்னு என்னடி? என் கூந்தல் ரகசியம் என்ன தெரியுமா? ரகசியம் என்ன? என் கூந்தல் ரகசியம், நான் குசுமூத்திரத்தை போட்டு என்னது? நேத்து கொசுமூத்திரம் கிடைக்கலன்னு ஏன் மூத்திரத்தை வாங்கிட்டு போன ஒரு டம்ளர். அது இல்ல மச்சான். மச்சான் அடியே, என்னடி உனக்கு நான் கொசுமூத்திரம் தேய்க்கனால என் முடி வந்து இவ்வளவு கருகருன்னு இருக்குது. என்னைய மாதிரி உனக்கு கூந்தல் வரணும்னா நான் கொசுமூத்திரத்தை தேய்க்கிறேன், நீ ஏன் மூத்திரத்தை தேய். அட வீணா போன என்னதான் நீ தேய்டி. அது உப்பு கறிக்குதுடி, வாட ஓர அடிக்குதுடி. வீணா போனவளே என்ன சொல்ற அவரு? ஒரு பொம்னடனா அடக்க உடக்க பேசுறியாடி, என்னடி இப்படி பேசுற? என்னடி அடக்க உடக்க உங்களுக்கு என்னன்னே தெரியாது. நல்லா பாத்துக்க, பெண்களா பிறந்தா என்னைய மாதிரி அடக்க உடக்கமா இருக்கணும். அடக்கம்னா என்ன, ஒடுக்கம்னா என்ன? இது அடக்கம், இது ஒடுக்கம். அடக்க உடக்கமா இருக்கணும். அம்மா கூப்பிடலாமா? அம்மா கூப்பிடுறேன். அம்மா. ஏய், இது மாடு ஊசிக்கு தெரியுது. அழகா அம்மான்னு கூப்பிடுறேன். அம்மா. எரலங்கிளியே எலமலமயிலே அலலம் பாடும் அன்னமே ஒயிலே வடத வள குருதே மானே பத்தினி மாமினானே வடத வள குருதே மானே பத்தினி மாமினானே ஜின்னாக்கடி 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 ஜின்னா ஜின்னாக்கடி 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 ஜின்னா
மங்களம் உண்டாகட்டும். நன்றி நன்றி. யோசிச்சு கை தட்டுறவங்க நன்றி. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உங்க அப்பா என்னை தாம புதுசா வச்சிருக்கிறார். நல்லா அப்படி ஊரு பூரா சொல்லிட்டு வா. ஏமா? அதுதான் எங்க அப்பா சும்மாவே கூட்டிட்டு வர்றது கிடையாது. நீங்க ஊரா என்னைய வச்சிருக்கிறாரு, என்னைய வச்சிருந்தா வெக்கத்திலே எங்க அப்பா வர மாட்டேங்கிறாரு. வேலைக்கு வச்சிருக்கிறான்னு விளக்கமா சொல்லு. உங்க அப்பா வச்சிருந்து ஒரு பிரோஜனம் இல்லம்மா. வயசாரிச்சு ஏறவும் மாட்டேங்கிறாரு, இறங்கவும் மாட்டேங்கிறாரு. எங்க ஏற சொல்ற, எங்க இறங்க சொல்ற? வீட்டுக்கு படிக்கட்டுலம்மா. அப்படியா? உள்ள வந்து எதையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. எங்க வீடே குடிசை வீடு. அங்க அவர் செவனேன்னு கையில நீ அவர் செவனேன்னு கையில பிடிச்சிட்டே இருக்கிறார். தடியை கையில பிடிச்சிருக்கிறார். அப்படியா? ஆமாமா. சரி. இவ என்னோட உயிர் தோழி. நான் மயிர் தோழியா? ஏய், மதிப்புக்குரிய தோழி. ஆமாமா. ஆனா உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவாமா? ஆமா. பொய் சொல்றீங்களா? இல்ல நிஜமா தான் சொல்றேன். உன்னை பார்த்தா ஏதோ ஒரு நடிகை ஞாபகத்துக்கு வருது, ஆனா பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பழைய நடிகை எனக்கு என்னமோ ஜமுனா ராணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு சாயல்ல தெரியுது. நன்றி நன்றிமா. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? அதுக்காக என்ன கிளடிக்கிறீங்க? சாந்தடி சாக்கில் என்ன சொல்ற நீனு? பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும். இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் தானே கிளவி. ஆமாம், தலைவிமா. அதுதான் கிளவின்னா அதுக்கு பொருள் தலைவி என்று ஒரு பொருள் உண்டு. ஆமா, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அதனால இந்த இடத்துல நம்மளாம் எங்க வந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கோம்? நந்தவனத்துக்குமா? நந்தவனத்துக்கு வந்திருக்கோம். ஆமா. திணைப்புணத்திற்கு வந்திருக்கிறோம். ஆமாமா. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுமா. நல்லா இருக்காதுல? ஆடி பாடி கும்மி கொட்டி விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா விளையாடுமா? இந்த உருளைக்கிழங்கு மைசூர்கார ஒரு ஃபேன் இருந்தா போட்டு விடு. அங்க இருந்து இங்க போட்டு சாப்பிடுவேன்.
ஏண்டி இங்க வாடி நீ வாடி அம்மா என்ன பண்ணுது? ஏய் அம்மா பொம்பளை மாறாப்ப மேல போடு. மாறா மேல போடணுமா? ஆமா போடு. இது முதல்லயே சொல்ல வேண்டியதானே. இப்ப போற பாருங்க. பயமுறுத்தாதடி. அம்மா கணக்கா போட்டுக்க பாரு. இந்த மாதிரி யாரோ போடுவாங்க. ஏய் நீ பொம்னாடி தானே என்னடி அண்டர் போட்டு வந்திருக்க? இல்லடி இது இப்பதான் புதுசு. அறிவட்டவளே. புது ட்ரெண்டிங். ஏய் சை போய் முதல்ல பாவாடை கட்டிட்டு வா. கருமம் பிடிச்சவளே. சீ பொம்னாட்டியாவா? மஞ்சள் தச்செல்லாம் குடிக்க மாட்டாளோ? கருமம். கடவுளே கடவுளே. இவளை கூட்டிக்கிட்டு நான் காவலுக்கு போனா காவல் அப்படித்தான் இருக்கும். ஆமா ஆமா குழு குழுன்னு இருக்குமே பாக்குறதுக்கு இல்லையா? அதனாலதான் என் பிள்ளைய நான் கூட்டிக்கிட்டே வர்றது இல்ல. நல்லா காவலுக்கு போக முன்னாடி இந்த இடத்தை இன்னும் வர்ணிக்க வேண்டும் சொன்னால் இந்த நிலைமை யாருக்கு சொந்தமானது? என் பெருமான் முருகனுக்கு சொந்தமானது. அதனால 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய இந்த குறிஞ்சி மலரை எடுத்துக்கொண்டு போமா போலாமா? இல்லையா? இல்ல கீதம் காணோம். ஆமா உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கம்மா. பதில் சொல்றியா? எங்க அண்ணன் 7 பேர் இருக்கிறாங்கல்ல, ஆமா. இந்த 7 பேர்ல நீ யார காதல் பண்ற? உங்க அண்ணன் நம்ம வீரதேவன். வீரத்தேவனையா? அவன் பேர் மட்டும்தான் வீரத்தேவன். ஏம்மா? அவனுக்கு வீரமே கிடையாது. அவனை போய் காதல் பண்றேங்கிற? உங்க அண்ணன் தான் நான் காதல் பண்றேன். போய் இந்த பால் புட்டி ஒண்ணு இருக்கும், ஆமா, அதுல பாலை ஊத்தி கொண்டு வந்து அந்த வாயில கொய்யி, அப்படிதான் பண்றோம். அப்பதான் சரியா வருவியா. புட்டி பால் குடிக்கிற நாய் உனக்கு காதல் கேக்குதா? என்னடி ஏன் மச்சான்? ஏன் நீ நல்லாவே சுதி சேர்க்கிற மச்சான். அம்மா இங்க வாங்களே. என்னடி புடவை கட்டியிருந்தா போய் தான் மாட்டே. அவரு வீரத்தேவன் கலை போய் விறுவிறு ஒரு சின்ன பையன் கூப்பிடான்னு போறிய. சின்ன பையன் பண்ற வேலையை பத்தியா? ஒரு வயசானல கூட நம்பி போயிருந்த மாதிரி பொடி பையில நம்பி எல்லாம் போகாத. சின்ன பையன்ல இப்ப தண்ணி போட்டு வராங்க, இதுக்கு இவன் தேவலாம் அப்படிங்கிறியா? ஆமா. இன்னொரு விஷயம் தெரியுமா? இவன் காதலிக்கிற யாரும் கேட்டீங்களே? ஆமா. உங்க அண்ணன் வந்து வீரத்தேவனா? ஆமா. நான் யாரு தெரியுமா கல்யாணம்? யாரு? உங்க அண்ணன் தடித்தேவனு. ஆனா தடியே இல்லம்மா. அப்ப அதையும் பாத்துக்கிட்டு தானே நீ காதல் பண்ற? நீ அதை பார்த்து தானே காதல் பண்ற? ஆமாமா. அப்புறம் ஏன் போய் சொல்ற? என்னவோ பண்றது. அதனால ஆமா இருந்தாலும் ஏன் என் மருமைய தினேஷ கூட நீ காதல் பண்ணி? அவரா? அவன் நிறைய தடி வச்சிருக்கான் பாரு. அவனை அடி. ஏய் அவளையெல்லாம் இவெல்லாம் காதலிக்க முடியாது. அவடு திண்டுட்டு பேண்டானா நான்ற ஆம்பளை தாண்ட முடியாது. ஆனா உனக்கு கற்பனை எங்க போகுது பாரு. குறிஞ்சி வேலையை வர்ணித்து விடுவோமா? வர்றீங்க. குறிஞ்சியிலே ஆஹா பூமலந்து பூமலை